பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவுக்கு தம்மை ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில சில தியாகங்களை, தேவன் விரும்புகிற சில தியாகங்களை நாம் செய்து ஆக வேண்டும். இன்றைய தினத்திலே காலையிலே நான் எழுந்த ஒரு வேளையிலே சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். இன்றைக்கு அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தேவ செய்தியை கேட்பது எனக்கு தெரிந்து இப்பொழுது அது அரிதாக இருக்கிறது. என்ன செய்தி அப்படி என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுனுடைய கட்டளை. கிறிஸ்து இயேசுனுடைய கட்டளை. அது என்னங்க கிறிஸ்து இயேசுனுடைய கட்டளை? நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அல்லது அறிவிக்கிற ஒரு நிலை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். அதை இன்றைக்கு சபையானது அல்லது சபைக்கு கடந்து வருகிற பல ஆண்டுகளாக சபையிலே நிலை நிற்கிற விசுவாசிகளால் அப்படிப்பட்ட ஒரு கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா அல்லது அப்படிப்பட்ட கட்டளையை கை கொள்ளுகிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் என்னை பொறுத்த வரையிலே அது இல்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், என்னுடைய சபையிலும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லாமல் அல்லது அறிவிக்காமல் எப்படி அவர்களால் அறிந்து கொள்ள முடியும்? நாம் ஜெபிக்கலாம் அல்லது கொடுக்கலாம் அல்லது நம்மால் இயன்ற காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவனுடைய கட்டளை என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இன்றைக்கு பயம் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் அறிவிக்கிறதற்கும் இன்றைக்கு சபையானது பயந்த நிலையிலே, சபை என்று சொன்னால் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தான் நான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்தே. அப்போ என்ன நடக்கிறது அப்படின்றால், கிறிஸ்து இயேசு தன்னை ஜீவ பலியாக பிதாவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன பிதாவுக்காக ஒப்பு கொடுத்தார்? பிதாவுடைய சித்தம் அவர் இந்த பூமியிலே மடிய வேண்டும். எதற்காக அவர் மடிந்து போகணும் அப்படின்னா, மக்களுடைய சாபங்கள் பாவங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவைகளுக்குள் அவர்கள் கடந்து வர வேண்டும் என்பதற்காக, பாவத்திலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையை அடையும்படிக்காக கிறிஸ்து இயேசு அவர் ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அறிந்தவனாக அவன் சபைகளிலே அவன் நிருபங்களை எழுதி கொடுக்கிற வேளையிலே, நிருபங்களிலே அவன் சொல்லுகிற காரியம், நாம் பேசுகிறவர்களாக அல்ல, கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவன் வலியுறுத்துகிறான். ஆகவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்வோம். அப்படின்னு சொன்னா, தன்னை தேவன் எப்படி நம்மிடத்திலே வெளிப்படுத்தினாரோ அதுபோல பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவையும் நாம் மற்றவர்களிடத்தில் அன்பின் நிமித்தமாக நாம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு அவர் செய்த அந்த தியாகத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது
வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பிசாசை துரத்த வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு அற்புத அடையாள ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவனுடைய அன்பின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் செயல்படுவோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் ஆண்டவரே அன்பு கூர்ந்தது போல நாங்களும் அன்பிலே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சூழ்நிலை நிமித்தம் ஏற்படுகிற மழையினாலோ எந்த ஒரு சரீர பிரகாரமாய் எவர்களுக்கும் எந்த ஒரு பலகீனங்களும் அணுகாதபடிக்கு கர்த்தர் நீர் இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்துனுடைய போராட்டங்களோ கிரியைகளோ எங்களை அணுகாதபடிக்கு, குடும்பங்களை அணுகாதபடிக்கு, ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலை அடைப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.